வணக்கம். இந்த வீடியோ என்னோட ரொம்ப ஹார்ட் டச்சிங் வீடியோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நேற்று நாங்கள் சென்னையில் நடந்த மேட்ச் போயிட்டு பார்த்தோம். சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச் பார்த்திங்கனாக்கா தோத்துட்டோம். பட் இருந்தாலுமே அந்த வைப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் 2 டீமுமே 200+ ஸ்கோர் பண்ணாங்க. டிவியில் பார்த்துட்டு நேராக போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா எல்லாருமே எல்லோ ஜெர்சி தான் போட்டுட்ருந்தாங்க. நம்ம உள்ளே போகும்போதே நிறைய பேர் வந்துட்டு ஜெர்சி தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா ஜெர்சி பின்னாடியும் சேம் 7 தோனி இது மட்டும்தான் எல்லா ஜெர்சிலேயுமே இருந்துச்சு. அதை போட்டுட்டு ஸ்டேடியம் உள்ள போயிட்டு இருக்க அந்த ஃபீல் வந்து வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதை லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர்பாக இருந்துச்சு. எங்களோடது பார்த்திங்கனாக்கா பிளாக் சேப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து இது ரொம்ப கிட்ட. கீழே இறங்கி வந்த உடனே இந்த ஸ்டேஷன் தான் இருக்குது. டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் போகும்போதே பார்த்திங்கனாக்கா பாவனா, சடகோபன் ரமேஷ், ஸ்ரீகாந்த் இவங்க 3 பேரும் அந்த இடத்துல வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுமே உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் இயர்லியராக போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வச்சுட்டு தோனி சிஎஸ்கே சொல்லிட்டு கத்த சொல்லி ஒரு வீடியோ மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் லக்கி ட்ரா மாறிட்டு ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் ஒரு பெரிய க்ரௌடு இருந்துச்சு. இதில் வந்து கீ செயின் இல்லை நெக்ஸ்ட்டு மேட்சோட டிக்கெட்ஸ், ஷார்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்குமே கீ செயின் தான் கிடச்சிது. எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே இந்த கேட் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். பிகாஸ் வந்துட்டு நிறைய ஃபேக் டிக்கெட்ஸ் இருக்குன்றதால கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. நாங்களே பார்த்திங்கனாக்கா பிளாக்கில் தான் வாங்கிட்டு டிக்கெட் போகணும். அதனால் நாங்கள் இயர்லியராக போயிட்டோம். முதல்ல போயிட்டு டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துடணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 5 o'clockலாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் போயிட்டோம். ஸோ ஃபேக் டிக்கெட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பயத்துலேயே போனதால் சரியாக சாப்பிடாமல் போயிட்டோம். உள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா கேன்டீன் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் இந்த பிலால் பன் இல்லைன்னா பீஸா, ஜூனியர் குப்பனாவோட பிரியாணி இருந்துச்சு. அப்புறம் பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கோக்கும் இருந்துச்சு. நம்மளோட இடத்துக்கே கூட அவங்க கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், வீல் சிப்ஸ். இது ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமே ரொம்ப அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ஃப்ரீயாக வாட்டர் பாட்டில் உள்ள அலோடு இல்லை. இந்த இடத்துல தான் வாட்டர் வந்துட்டு வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் பிளாக்கு. பிளாக் வந்து பார்த்திங்கனாக்கா வியூ நாங்களே எப்படி இருக்கும், சரியாக மேட்ச் தெரியுமோ தெரியாதோன்னு சொல்லிகிட்டே போனோம். ஆனால் வந்து பெஸ்ட்டு வியூவாக இருந்துச்சு. நீங்கள் கூட E1 இல்லை E2வில் டிக்கெட் கிடச்சிதுனாக்கா நீங்கள் அந்த ஸ்டாண்ட் வந்துட்டு பிக் பண்ணலாம். ஏன்னா வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் நல்லாவே பார்த்தோம் மேட்ச். ஆக்சுவலி நாங்கள் 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். இருந்தாலுமே வந்து எங்களுக்கு டைம் போனதே தெரியல. பிளாக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா டிஜே இருந்துச்சு, ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பக்கத்தில் அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே வீடியோவுமே பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த டிஜே பக்கத்துலேயே இருந்தாக்கா நம்ம டான்ஸ் பண்ணுறதாகட்டும் ஏதாவது இருந்தால் வீடியோ டிவியில் தெரியறதுக்குமே வந்து அந்த பிளாக் நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டாண்ட்.
நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே சப்போஸ் நம்ம பிளாக்குக்கு கிட்ட இருந்தாங்கனாக்கா, நம்ம அவங்களையும் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது நமக்கு லக் இருக்கணும். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆப்போசிட் பக்கமா தான் ம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க சைட் பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தோனி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. தோனி வந்தவுடனே அவ்வளோ சத்தம் ஸ்டேடியமில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2-3 மினிட்ஸ் டிலே இருக்குது லைவாக பார்க்குறதுக்கும் நம்ம மொபைலில் ஸ்கோர் பார்க்கும்போது. டாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கேஎல் ராகுல் எல்எஸ்ஜி தான் வின் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறமா கெய்க்வாட் பேசினாங்க. ரொம்ப நேரத்துக்கு எங்களுக்கு தெரியல யார் டாஸ் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் போர்டில் பார்த்தாக்கா அவ்வளோ சத்தமாக இருந்துச்சு. எல்எஸ்ஜி தான் டாஸ் வின் பண்ணாங்கன்றது அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஒரு போர்டில் ஃப்ளாஷ் ஆச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டாஸ் போட்டதுக்கப்புறமா சியர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிளேஸ்க்கு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு சியர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மானிட்டரில் இன்றைக்கி எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் விளையாட போகிறாங்கன்றதை காமிச்சாங்க. அதில் கெய்க்வாட், தோனி, ஜடேஜா, கத்திரனுக்கு செம்ம ஃபேன்ஸ், அவ்வளோ கிளாப்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாங்க. தூபே கூட ஃபஸ்ட்டு பேட்டிங் சிஎஸ்கேன்றதால கெய்க்வாட் அண்டு ரஹானே இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங். ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்க. எல்எஸ்ஜி டீம் மெம்பர்ஸும் பார்த்திங்கனாக்கா ஃபீல்டிங்க்கு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்டேடியமே வந்து அவ்வளோதான் சத்தம் வந்து சென்னை ஃபுல்லாகவே கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா டிஜே அவங்க சூஸ் பண்ணுற சாங் பார்த்து பார்த்து கண்கள் பூர்த்து இருந்தோன்னு நீ வருவா என சாங் ப்ளே பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. இது தோனியோட என்ட்ரி.
ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் முடிஞ்சிட்டு சிஎஸ்கே பவுலிங்க்கு வந்தாச்சு, ஃபீல்டிங்க்கு எல்லாருமே வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளாக்கில் தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது. எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரையுமே கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல்லோட அஃபிஷியல் சைட்டில் அப்பப்போ டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது போல். மேட்ச் கிட்ட வர்றதுக்கு ஒரு 2 days பிஃபோர் எங்கள் பக்கத்தில் இருந்தவரே அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து அஃபிஷியல் சைட்லேயும் டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்றது அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா நாங்கள் பார்க்கும்போதும் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே இருக்குது. மேட்ச் அன்னைக்கு நாங்கள் வேளச்சேரியிலேருந்து போனதால் வேளச்சேரி சேப்பாக்கு லாஸ்ட்டு ட்ரெயின் 11:55க்கு மேட்ச் அன்னைக்கு லாஸ்ட்டு ட்ரெயினும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தால் அப்படி கூட பிளான் பண்ணிக்கலாம். மேட்ச் முடிஞ்சு ஒரு ட்ரெயின் வந்துட்டு நாங்கள் போகும்போது நாங்கள் லாஸ்ட் ஓவருக்கே கிளம்பிட்டோம். 19.1 வந்தோடனே கடகடன் கீழே வந்ததுக்கப்புறம் ஸ்டேடியம்லேருந்து பார்க்கும்போதே ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் கடகடன் ஓடி போயிட்டு ஏறியாச்சு. ஒரு 15 minutes கிட்ட ட்ரெயினை வந்து போட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ட்ரெயின் வந்து ஃபுல்லானதுக்கப்புறமா அதுக்கு அடுத்துமே ஒரு 12 o'clock மேலேயுமே 11:55க்குன்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே 12:10க்கு ஒரு லாஸ்ட்டு ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அடுத்ததுக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாகிடுச்சுன்ட்டு. அதனால் நீங்கள் இந்த பக்கம் சவுத் சென்னையிலேருந்து வரதா இருந்தாக்கா வேளச்சேரி ட்ரெயினில் கூட பாதி தூரம் வந்துட்டு அங்கேருந்து கேபோ ஆட்டோவோ பிடிச்சிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாக்கா நம்மளால் வந்து ஒரு 50 ஓவர்ஸ்லாம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இப்போ பொறுமை யாருக்குமே இல்லை. ஐபிஎல்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். அஃபிஷியல் சைட்லேயுமே டிக்கெட்ஸ் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் பார்க்க போகிறவங்க இது வரைக்கும் மேட்ச்சே நேராக போய் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ரொம்ப குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. தோனியோட ஃபேன்ஸ் போல் இருக்குது. எல்லாம் சார்ட்லலாம் அழகாக குட்டி பசங்கள்லாம் எழுதி கொண்டு வந்துட்டு தோனிக்காக நிறைய வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் சேடாக தான் போனாங்க. ட்ரெயினே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே ரொம்ப சோகமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணியிருந்தாக்கா இன்னுமே எல்லாருக்குமே இது நல்ல ஒரு லைஃப் டைம் செரிஷ் பண்ணுற ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். 4, 3, 2, 1, let's go!